அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க செய்வாங்க. ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துறது, ஒரு விளக்கு பூஜையை நடத்துறது, அதெல்லாம் வந்து விஷயம். இதெல்லாம் ஒரு பாஜகன்னு தெரியாத மக்களுக்கு வந்து அது யாரோ நடத்துறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு கட்சி இருக்கு, அந்த மாதிரிலாம். ஸ்போர்ட்ஸ் இது நடத்துவாங்க, ஒரு கபடி மேட்ச் வந்து நம்ம பார்ப்போம். இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாஜக தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கு, RSS தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதன் மூலமா ரொம்ப குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஊடுருவிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் இப்ப ஜீரோ பிஜேபி மாதிரியான ஒரு இயக்கத்திற்கெல்லாம் பெரிய தேவை இருக்கு. நான் நார்த் இந்தியால ராவன்னு சொன்னவங்க எங்க முருகர்னு சொல்றதுக்கு காரணமே வந்து எப்படியாவது மக்களோட ஒரு ஆதரவை வாங்கிடணும் அப்படின்றதுக்காக தான். அந்த முயற்சியை வந்து பாஜக கைவிடாத வரையில் அவர்களை எதிர்க்கக்கூடிய எந்த முயற்சியும் நாமளும் கைவிடக்கூடாதுன்னு. பெரியார் இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள், இவங்கெல்லாம் வந்து இன்னும் தீவிரமா மக்கள்கிட்ட போய் பாஜக ஏன் வந்து தமிழ்நாட்டுல தேவையில்லாத ஒரு சக்தி, ஏன் பாஜக எதிர்க்கப்பட வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து வெளிப்படையா அவங்க கிட்ட பேசணும். நிறைய பேருக்கு விளக்கமும் இன்னும் தேவைப்படுகிறது, கட்டாயமா தேவைப்படுது. ஏன்னா அவங்க பயங்கர ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. பயங்கர ஈஸியா மக்கள்கிட்ட வந்து நம்ம அவங்களால ரீச் பண்ண முடியும், ப்ரீச் பண்ண முடியும். ஏன்னா இன்னுமே சில பேர் வந்து பாஜகன்னு சப்போர்ட் பண்றாங்க, ஆனா ஏன் பண்றாங்கன்னு சில பேர் தெரியாம இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய தேவை வந்து தேர்தல் களத்தையும் தாண்டி அந்த தேவை இருக்கு. அந்த கடமை வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். அமைப்புகளும் இயக்கங்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையா தான் நான் இதை பார்த்தேன். வணக்கம். தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டுல ஏன் பிஜேபி வரக்கூடாது அத பத்தி இப்போ நம்ம ஜேர்னலிஸ்ட் கவிதா முரளிதரன் அவங்க கிட்ட பேசலாம். வாங்க. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ஓகே, இப்போ வந்து தேர்தல் வந்து இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்ல வந்து வந்துரும். ஆமா, ஓகேங்களா? இப்போ எல்லாரும் மக்கள் வந்து அங்கங்க வந்து பரபரப்பா வந்து பிரச்சாரம் அது இதுன்னு ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதுல வந்து தமிழ்நாட்டுல ஏன் பிஜேபி வரக்கூடாது, இத பத்தி உங்களோட கருத்து என்ன? தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவிலயும் பிஜேபி வந்திருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தோழர்கள் நிறைய பேர் உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. பிஜேபி அப்படின்றது வந்து ஒரு வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கருத்தியல், ஒட்டுமொத்த சக மனிதராக பார்க்காத ஒரு கருத்தியல். அது மைனாரிட்டிஸ் ஆகட்டும், பெண்கள் ஆகட்டும், இப்படி சமத்துவத்துல நம்பிக்கை இல்லாத ஒரு சித்தாந்தமா பாஜக இருக்கு. அது தமிழ்நாடு மாதிரியான, குறிப்பா இந்தியாவிலேயே அது வந்திருக்க கூடாது. நிச்சயமாக தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துல வந்து நம்மளுடைய இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல, முக்கியமான பெண்களுடைய முன்னேற்றம் ஆகட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் ஆகட்டும், இல்ல இங்க வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எல்லா மதத்தினருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு இயல்பா பழகிறதாகட்டும், நம்ம அதுக்கான நிறைய இதை பார்ப்போம். அப்போ இதற்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டு நிலவுவதற்கு நம்ம பல விஷயங்களை வந்து கடந்து வந்திருப்போம். அந்த மாதிரி அதை வந்து அவ்வளவு எளிதாக நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கட்டாயமா அதை டிஸ்டர்ப் செய்யக்கூடிய, தொந்தரவு செய்யக்கூடிய எந்த சக்தியையும் நம்ம அனுமதிக்க கூடாது. அது கட்டாயமா பிஜேபி அதைதான் பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. அந்த பிளவு, மனிதர்களுக்குள்ளான பிளவை தான் வந்து பிஜேபி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால அதற்கு இங்க இடம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு ஏற்பட்ட முரண்பாடுகள் உள்ளிட்டவை எதிர்காலத்தில் பாஜகவுக்கு சாதகமாக மாற வாய்ப்பு உள்ளதா? இல்ல, ரெண்டு விஷயம். ஒண்ணு, நீங்க ஒரு இயல்புலயே வந்து சில கட்சிகள் இருக்காங்க, அவங்க ஒன்னா ஒரு அலையன்ஸ்குள்ள வராங்க அப்படின்னா அந்த அலையன்ஸ் வந்து எந்த அலையன்ஸா இருந்தாலும் பிரச்சனைகள் வருவது இயல்புதான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒண்ணு கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருக்கலாம். திமுக அலையன்ஸ்ல அப்படி பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லலாம். எல்லாருமே மதசார்பற்ற ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மதசார்பற்ற ஒரு கூட்டணியா அது இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொள்கை முரண்பாடுகள் பெரிய அளவுல திமுக கூட்டணியில இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் எல்லா கூட்டணிகளுமே வந்து சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இதுல நீங்க கேட்கிற முக்கியமான கேள்வி, இது எதிர்காலத்துல பாஜகவுக்கு சாதகமாகுமா? ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா முழுக்க நம்ம பார்த்தோம்னா பாஜக வந்து கட்சியை உடைத்து, அணிகளை உடைத்து தான் அதோடைய வளர்ச்சியை வந்து, அது மகாராஷ்டிராவாகட்டும், பீகார் ஆகட்டும், அவங்க வந்து எப்படி உடைக்கிறதுன்னு தான் பார்ப்பாங்க. இப்ப மகாராஷ்டிரால வந்து அவங்க ஒரு கட்சியை உடைத்து தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வருவாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி அதுதான். அதனால அவங்க தொடர்ந்து அதை முயற்சிப்பாங்க. ஆனா இந்த பக்கம் ஒருவேளை இந்த மதசார்பற்ற தன்மை அப்படின்றதுல வந்து கொள்கை உறுதியோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கும் வரை அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் திமுக இடையிலான விரிசல்கள் வெளிப்படையாக தெரியும் என்ற நிலையில் அதை பாஜக பயன்படுத்தி கொண்டு
தாவேகா மூலமாக ஏதேனும் விளையாட முயற்சிகள் நடக்க வாய்ப்புள்ளதா? இல்ல இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தாவேகா மூலமா வந்து காங்கிரஸ வந்து வெளியில இழுக்கிறது, இல்ல வேற ஏதாவது கட்சிகள் வாய்ப்பு இருந்தா வெளியில இழுக்கிறது அந்த மாதிரி. ஆனா அதுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து இடம் கொடுக்கல அப்படின்றதுதான். இதற்கு மேல வந்து அதற்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா, என்னை பொறுத்தவரை நான் வந்து அதை அப்படி பார்க்கல. ஒரு போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோல வந்து தாவேகாவுக்கும் பாஜகவோ ஏடிஎம்கேக்கும் வந்து அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கூட்டணி போஸ்ட் போல் அலையன்ஸ் மாதிரி அமைய வாய்ப்பு இருக்குமே தவிர, அவங்க காங்கிரஸ் இழுக்கிறது இல்ல மற்ற கட்சிகளை கூட்டணி கட்சிகளை இழுக்கிறது அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பாஜகவை தடுப்பதில் சிறந்தது திமுகவா அல்லது அதிமுகவா? நமக்கு தெரியும், வரலாறு நம்ம பார்த்தாலே தெரியுது, கட்டாயமா திமுக தான் அதுல இருக்கு. ரொம்ப வெளிப்படையா வந்து இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு ஒரு போஸ்டரை காட்டுறாரு, நரேந்திர மோடி நல்ல மனிதர்னு கலைஞர் சொன்னதா. கலைஞர் வந்து பாஜகவோட அலையன்ஸ் வச்சிருந்தப்போ கண்ட்ரோல் அவர் கையில இருந்துச்சு. அவர் வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து பாஜகவை கேட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில அவர் இல்ல. மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒண்ணு வைத்து அதுல வந்து இந்த மாதிரி நீங்க ராமர் கோயில் கட்டக்கூடாது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை வச்சு அதன் அடிப்படையில தான் அந்த கூட்டணி வந்து அமைஞ்சது. அந்த கூட்டணியெல்லாம் நான் நியாயப்படுத்தல. ஆனா அதோட ஹோல்டு வந்து கலைஞர் கையில தான் இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படி இல்லை அப்படின்றது வந்து நமக்கு தெளிவாவே தெரியும். அந்த மாதிரியான எந்த ஒரு டிமாண்டையுமே வந்து ஏடிஎம்கேவால பிஜேபி கிட்ட வைக்க முடியாது. நீங்க அவங்களோட அஜெண்டா அப்படிங்க தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள், நீட் மாதிரி டீலிமிட்டேஷன் மாதிரியான விஷயங்கள்ல கூட வலியுறுத்தி பேசக்கூடிய நிலையில அதிமுக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சந்தேகம் எல்லாத்தையுமே இருக்கு. அப்படி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால நிச்சயமாக திமுக வந்து அதன் பிறகு அந்த ஒரு தடவை வந்து அவங்க கூட்டணி வச்சாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியா வந்து கூட்டணியை பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க. அதுல வந்து இன்றளவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து திமுக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவை எதிர்ப்பதற்கு தேர்தல் காலத்துல அரசியல் களத்துல எதிர்ப்பதற்கு வந்து திமுக தான் சரியான கட்சி அப்படின்றது. பாஜகவின் வளர்ச்சி என்பது நாட்டை பொறுத்த அளவில் பெரிய அளவில் இல்லை என்று சொன்னாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஊடுருகி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் காரணமா? தமிழ்நாட்டுல நீங்க கேக்குறீங்க இல்லையா? தமிழ்நாட்டுல பாஜக வந்து ஒரு லாங் கேம் பிளே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு பக்கம் என்னன்னா அவங்களுக்கு வசதியாக இருக்கு, அவங்களுடைய அஜெண்டாவுக்கு ஃபிட் ஆகக்கூடிய விஷயங்களையும் ட்ரை பண்ணுவாங்க. திருப்பரங்குன்ற மாதிரியான ஒரு இடத்துல ஒரு கலவரத்தை நீங்க தமிழ்நாட்டுல தேர்தல் அரசியலுக்குள்ள அவங்க எப்படி வராங்க, எப்படி ஒரு இடத்த ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தாலே அதன் பின்னாடி 2 கலவரங்கள் இருக்காங்க. கன்னியாகுமரியில தான் அவங்களுடைய முதல் வெற்றி 86ல பத்மநாபபுரத்துலாம் கிடைக்குது. அதன் பிறகு வந்து இங்க கோயம்புத்தூர்ல வின் பண்றாங்க. 2 இடங்களிலுமே கலவரத்திற்கு பிறகுதான் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது வந்து கோஇன்சிடென்ஸ்னு நான் நினைக்கல. 2 கன்னியாகுமரியிலும் சரி கோயம்புத்தூர்லயும் சரி அவங்களுடைய வெற்றிகளுக்கு பின்னால் ஒரு கலவர சக்தி, ஒரு கலவரம் வந்து இருந்திருக்கு அப்படின்றது வந்து அது தற்செயலானது நிச்சயம் கிடையாது. சோ அவங்களுடைய அஜெண்டான்னு ஒண்ணு இருக்கு. ஆனா ஓரளவுக்கு மேல அது தமிழ்நாட்டுல எடுபடாது. நீங்க வந்து இப்ப திருப்பரங்குன்றத்துல வந்து கிட்டத்தட்ட ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு. அங்க போய் நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் வந்து பாஜகவை உள்ள வர வேணாம்னு சொல்லி வெளியில அனுப்பியிருக்காங்க. சோ அது ஒரு கட்டணத்துக்கு மேல எடுபடாதுன்றப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க இன்றைக்கு ஓட்டு வரணும்லாம் அவங்க நினைக்கல. அவங்க ஒரு 10 years 15-20 years அந்த மாதிரி லாங் கேம் தான் அவங்க பிளே பண்றாங்க. சோ அவங்க ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துவாங்க, அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க செய்வாங்க. ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துறது, ஒரு விளக்கு பூஜையை நடத்துறது, அதெல்லாம் வந்து விஷயம். இதெல்லாம் ஒரு பாஜகன்னு தெரியாத மக்களுக்கு வந்து அது யாரும் நடத்துறாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும். அதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு கட்சி இருக்கு, அந்த மாதிரிலாம் ஸ்போர்ட்ஸ் இது நடத்துவாங்க, ஒரு கபடி மேட்ச் வந்து நம்ம பார்ப்போம். இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாஜக தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கு, RSS தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதன் மூலமா ரொம்ப குட்டியா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஊடுருவிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் இப்ப ஜீரோ பிஜேபி மாதிரியான ஒரு இயக்கத்திற்கெல்லாம் பெரிய தேவை இருக்கு. நான் பாஜக தமிழ்நாட்டில் வளர வாய்ப்பு இல்லை என்றாலுமே அதன் வளர்ச்சியை தடுக்க இன்னும் உத்வேகத்துடன் கூடிய செயல்பாடுகள் எதிர்கட்சிகளிடமிருந்து தேவைப்படுகிறதா? இல்ல, கட்டாயமா தேவைப்படுது. வளர வாய்ப்பு இல்லைன்னு நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்டாயமா தமிழ்நாடு வந்து ரெசிஸ்ட் பண்ணும் தான் நான் நம்புறேன். ஆனா நீங்க ஒரு இன்றைக்கு விட்டுலாம் ஒரு 5-10 years கழிச்சு இல்ல ஒரு 15 years கழிச்சு அவங்க வந்து எல்லா விதத்திலும் அவங்க உள்ள வர ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நார்த் இந்தியால ராவன்னு சொன்னவங்க எங்க முருகர்னு சொல்றதுக்கு காரணமே வந்து எப்படியாவது மக்களோட ஒரு ஆதரவை வாங்கிடணும் அப்படின்றதுக்காக தான். அந்த முயற்சியை வந்து பாஜக கைவிடாத வரையில் அவர்களை எதிர்க்கக்கூடிய எந்த முயற்சியும் நாமளும் கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதிமுக பலவீனமா இருப்பது பாஜகவின் வளர்ச்சிக்கு உதவுகிறதா?
கட்டாயமா உதவும். பாஜகவோட கேம் பிளானே வந்து அதிமுக வந்து ரொம்ப பலவீனப்படுத்திட்டு அவங்க பல இடங்கள்ல அது பண்றாங்க. அந்த இடத்த வந்து பாஜகவை கொண்டு வருது, பொசிஷன் பண்றது, முக்கியமான பிளேயரா வந்து பாஜக தன்னை முன்னிறுத்துவது. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தான் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்ல எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்டிஏ அரசு அமைக்கும் தான் அவங்களோட டோன் இருந்துச்சு. எலெக்ஷனோட நெருக்கத்துல தான் அந்த டோன் வந்து மாறுது. ஸோ அவங்களோட ஐடியா அப்படின்றது வேற. அவங்களோட ஐடியா வந்து அதிமுகவை வந்து எவ்வளவு வீக்கன் பண்ண முடியுமோ வீக்கன் பண்ணிட்டு, எவ்வளவு பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு பலவீனப்படுத்திட்டு அந்த இடத்த வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய லார்ஜர் கேம் பிளானா நான் பாக்குறேன். எந்த அளவுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அவங்க அதிமுகவோட ஒரு கேம் தான் விளையாடுறாங்க அப்படின்னு? அவங்க எல்லா இடத்துலயும் அப்படித்தானே பண்ணிருக்காங்க. நீங்க சிவசேனாவோட அவங்க மகாராஷ்டிரால என்ன பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நிதிஷ்குமாரோட பீகார்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு அவங்க தெரியும். அவங்க கூட்டணி வச்சு பலவீனப்படுத்தி உடைப்பது அப்படின்றது பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜியாவுமே இருந்திருக்குல்ல. ஓகே ஓகே. பாஜகவின் வளர்ச்சியை தடுக்க திமுக இன்னும் என்னென்னலாம் செய்ய வேண்டும்? எதிர்த்தரப்பில் வலுவான எதிர்க்கட்சி இல்லை என்பது மட்டுமே போதுமானதா? கட்டாயமா போதுமானது இல்லை. ஆனா இல்ல திமுக மட்டும் செய்யணும் எதிர்பார்க்கறதும் கட்டாயமா திமுக வந்து இன்னும் வலிமையா எதிர்க்கணும் அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை தாண்டி இப்ப பாஜக வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்துறாங்க, பாஜக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துறாங்க, ஒரு விளக்கு பூஜை நடத்துறாங்கன்னா அவங்களை அந்த லெவல்லயும் நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு, அந்த லெவல்லயும் நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்ப திருமுருகன் காந்தி வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவருடைய அமைப்பு மே 17 வந்து அவங்க போய் நிறைய இடத்துல பாஜகவுக்கு எதிராக பரப்புரை பண்ணாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அப்ப அந்த மாதிரி ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இல்லாத ஆனா இதை தொடர்ச்சியா செய்ய வேண்டிய ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த பொறுப்போட செயல்படுறதுன்றதுல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இல்லாத அமைப்புகள், இயக்கங்கள் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருந்தாலுமே சரி, அவங்க எல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் இன்னும் ரொம்ப தீவிரமா வேலை பார்க்கணும். பெரியார் இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் இவங்கெல்லாம் வந்து இன்னும் தீவிரமா மக்கள்கிட்ட போய் பாஜக ஏன் வந்து தமிழ்நாட்டுல தேவையில்லாத ஒரு சக்தி, ஏன் பாஜக எதிர்க்கப்பட வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து வெளிப்படையா அவங்க கிட்ட பேசணும். நிறைய பேருக்கு விளக்கமும் இன்னும் தேவைப்படுகிறது. கட்டாயமா தேவைப்படுது. ஏன்னா அவங்க பயங்கர ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. பயங்கர ஈஸியா மக்கள்கிட்ட வந்து நம்ம அவங்களால ரீச் பண்ண முடியும், ப்ரீச் பண்ண முடியும். ஏன்னா இன்னுமே சில பேர் வந்து பாஜகன்னு சப்போர்ட் பண்றாங்க, ஆனா ஏன் பண்றாங்கன்னு சில பேர் தெரியாம இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய தேவை வந்து தேர்தல் களத்தையும் தாண்டி அந்த தேவை இருக்கு. அந்த கடமை வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். அமைப்புகளும் இயக்கங்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையா தான் நான் இதை பார்க்கிறேன். கடைசியா ஒரு கேள்வி சார் குறித்து, தமிழ்நாட்டில் பெரிய எதிர்ப்பு இல்லையே, இது பாஜக சதியா? நான் அப்படி பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா வந்து இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் காங்கிரஸ் பீரியட்லயே கூட நடந்திருக்கு. பாஜக பண்ணும்போது தான் நமக்கு பயம் வருது. ஏன்னா they are very capable of manipulating it. அதை வந்து அவங்களுடைய ஓட்டுக்காக அதை ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பாஜக கட்டாயமா செய்வாங்க. ஆனா சாரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து திமுக ரொம்ப தெளிவாக இருந்ததுனால இங்க அதுக்கோட இம்பாக்ட் பெரிய அளவுல இல்லைன்னு நான் நம்புறேன். அருமையான விளக்கம் தொடர். எல்லாருக்குமே இது மக்களுக்கு போய் சேர்ந்துரும். அது கண்டிப்பா நிறைய பேர் இன்னுமே குழப்பத்துல இருப்பாங்க, யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற குழப்பத்துல இருக்கிறவங்க இந்த வீடியோ மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு அவங்களோட உரிமையை கண்டிப்பா கரெக்டான ஆட்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறேன். நம்மளுடைய உரிமைகள், நம்ம இது வரைக்கும் போராடி பெற்ற பல உரிமைகளை நம்ம தொலைக்காம இருக்கணும்னா யாருக்கு ஓட்டு போடணும்ன்ற தெளிவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த தெளிவு எல்லாருக்கும் போய் சேர்ந்து இருக்கும். மிக்க நன்றி தோழர். நன்றி. நம் மண்ணை நாமே காப்போம்.